ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த டாலோட பாட்டம் பார்ட் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த க்ரோஷட்ஸ் பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரிலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போது நம்ம பாடி பார்ட்டுக்காக நெக்ஸ்ட் கலர் யான் எடுத்துக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு டார்க் கலர் யான் சூஸ் பண்ணிக்கலாம். பிளாக், நேவி ப்ளூ, க்ரே இந்த மாதிரி டார்க்காக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த 32 இந்த ரோ வந்து 32nd ரோ. இப்போது இந்த 32 to 37 ரோ வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷியை போட்டுட்டு ரோஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ 32வது ரோலேருந்து 37வது ரோ வரைக்கும் நீங்கள் ரோஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ நான் 37வது ரோ வரைக்கும் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது இதுக்கு மேலே ஒரு செயின் போட்டுட்டு 10 சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ் கொடுக்குறோம். ஸோ 10 சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ். ஸோ 10 சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ் போட்டு வந்துடுங்க. பத்து சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்ததுக்கப்புறம் டிக்ரீஸ் கொடுங்க. டிக்ரீஸ்னால் 2 ஸ்டிச்சும் சேர்த்தி ஒரே ஸ்டிச் தான் டிக்ரீஸ். உங்களுக்கு க்ரோஷஸ் பேசிக்ஸ் தெரிலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அகெயின் ஒரு 10 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு டிக்ரீஸ் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ரோ வந்து 10 சிங்கிள் க்ரோஷே அப்புறம் ஒரு டிக்ரீஸ். இப்படி தான் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு 9 சிங்கிள் க்ரோஷே அப்புறம் ஒரு டிக்ரீஸ். 9 சிங்கிள் க்ரோஷே அதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ் கொடுக்கணும். இப்படி 9 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஸ்டிச் கொடுங்க. உங்களுக்கு இந்த டிக்ரீஸ் ஸ்டிச் தெரிலனா பேசிக்ஸ் தெரிலன்னு அர்த்தம். பேசிக்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோ இதே போல் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச்சாக நீங்கள் கொடுத்துட்டு வரணும். இந்த ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச் எதுக்காக நம்ம கொடுக்குறோன்னா, இப்போ நம்ம இடுப்பு பகுதி செஞ்சிட்ருக்கோம். இப்போ எப்படி தலை பார்ட்டும் உடம்பு பார்ட்டும் நமக்கு தனித்தனியாக தெரியணும்னு நினச்சோமோ, அதே போல் அதே ஃபீச்சர்ஸ் இதில் வரணுன்றதுக்காக இடுப்பு பகுதியும் உடம்பு பகுதியும் தனித்தனியாக தெரியணுன்றதுக்காக ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸோ நீங்கள் டோட்டலாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வந்துடுங்க. இப்படி நீங்கள் டோட்டலாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு செயின் போட்டுட்டு பேக் லூப்பில் 4 சிங்கிள் க்ரோஷே, பேக் லூப்பில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ்.
ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ்னு இந்த ரோவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு 36 ஸ்டிச் இருக்கணும். இப்போ 4 சிங்கிள் க்ரோஷே கொடுத்ததுக்கப்புறம் நான் இன்க்ரீஸ் ஸ்டிச் கொடுக்குறேன். எல்லாமே நம்ம பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்தது 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ்னு நீங்கள் பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு வந்தால் போதும். இந்த ரோவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் 2 லூப்லேயும் சேர்த்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது அடுத்த ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு 5 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ 5 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக நீங்கள் இப்படி தான் பண்ணிட்டு வரணும். இந்த ரோவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது 42 ஸ்டிச் இருக்கணும். இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரோ வந்து ஒரு செயின் போட்டுட்டு 6 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். இந்த ரோவோட முடிவில் 48 ஸ்டிச் இருக்கணும். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். இப்படி இந்த ரோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு 7 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஸோ 7 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் இந்த ரோ ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். இந்த ரோவோட எண்டில் உங்களுக்கு 54 ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த ரோவை நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரோ வந்து 8 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். 8 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ்ன்னு நீங்கள் போட்டுட்டு வரும்போது இந்த ரோவோட முடிவில் உங்களுக்கு 60 ஸ்டிச் இருக்கும். எட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்ததுக்கப்புறம் இன்க்ரீஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த ரோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் 46வது ரோ முடிஞ்சிருச்சு.
47லேருந்து 78 ரோ 47லேருந்து 78வது ரோ வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் போட்டு வரணும். சரியாக சொல்லணுன்னா 31 ரோ. நீங்கள் 31 ரோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ரோவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்தீங்கன்னா இது பெருசாக முடியும். இப்போ டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் 31 ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு 9 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் போடுங்க. ஸோ 9 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். இப்படி 9 சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ் கொடுங்க. ஸோ நீங்கள் ரோஸை கரெக்டாக கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு 10 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஸோ 10 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துட்டு வாங்க. ஸோ 10 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். இப்போ டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இதோட பாட்டம் தான் பண்ண போகிறோம். ஸோ பாட்டம்காக நான் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 2 செயின்ஸ் போட போகிறேன். இப்படி 2 செயின்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிச்சில் நீங்கள் போயிட்டு 8 சிங்கிள் க்ரோஷே போடணும். 8 சிங்கிள் க்ரோஷே. நான் ஏற்கனவே சர்க்கிளோட பேசிக்ஸை நான் கிளியராக தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். இன்றைக்கி நம்ம ஒரு 2 to 3 ரோஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது எல்லாம் நீங்களே தான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சர்க்கிள் தெரிலனா அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அப்போ தான் இந்த சர்க்கிளை உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்படி 8 சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு. அடுத்தது நம்ம நார்மலாக சர்க்கிளுக்கு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோமா, அதே தான் நெக்ஸ்ட் ரோ ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துட்டு வாங்க. ஸோ செகண்ட் ரோ ஃபுல்லாக ஒவ்வொரு ரோலையும் ஒரு இன்க்ரீஸ். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு இன்க்ரீஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது செகண்ட் ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் ரோக்கு நம்ம சர்க்கிள் என்ன பண்ணுவோம், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துட்டு வரோமா, அதே போல் தான் ஒரு செயின் போட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். அகெயின் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு இன்க்ரீஸ் ஸ்டிச் கொடுக்க போகிறேன்.
இது வந்து நார்மல் சர்க்கிள் இன்க்ரீஸ் தான். இது மாதிரி நீங்கள் டோட்டலாக 9 ரோ பண்ணிட்டு வரணும். இப்போ நம்ம 3வது ரோவில் இருக்கோம், 9 ரோ பண்ணிட்டு வரணும். ஸோ அப்படி 9 ரோ பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட சர்க்கிள் இப்படி இருக்கும். இதுக்கு அடியில் இந்த கார்ட்போர்ட் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். எதுக்காகனா இந்த பொம்மை வந்து கீழே வந்து பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஃப்ளாட்டாக இருக்கணுன்றதுக்காக அந்த கார்ட்போர்ட் பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பொம்மைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் குச்சியை வைக்கிறேன். எதுக்காகனா ஆடாமல் இருக்கணுன்றதுக்காக, கீழே விழுகாமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ இது ரெண்டும் தான் நம்மளோட பில்லர்ஸ் மாதிரி. இப்போது இதுக்குள்ளே துணியை வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தலைக்கு காட்டன் வச்சு தான் ஆகணும். இதுக்கு நீங்கள் துணியை வச்சுக்கோங்க. ஏன்னா துணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் இருக்கும், அதுக்காக தான். இப்போது இதுக்குள்ளே நீங்கள் கிளாத் வச்சு ஸ்டஃப் பண்ணால் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கும். காட்டன் வைக்கிறது உங்கள் விருப்பம். இப்போது இந்த பாட்டமையும் நம்ம அந்த பாடியும் ஜாயின் பண்ணலாம். பாடியோட பேக் லூப்பை எடுத்துக்கோங்க, பாட்டமோட ஃப்ரண்ட் லூப்பை எடுத்துக்கோங்க. ஸோ பாடியோட பேக் லூப், பாட்டமோட ஃப்ரண்ட் லூப் ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிட்டு வாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் தலைக்கு கண்டிப்பாக காட்டன் ஸ்டஃப் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் தலையில் கொண்டு போயிட்டு வேஸ்ட் கிளாத்தை ஸ்டஃப் பண்ணிங்கன்னா தலை தொங்கி போயிடும். அதனால் தலைக்கு, கைக்கு இதெல்லாம் நீங்கள் காட்டனை ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. பாடிக்கு மட்டும், உடம்புக்கு மட்டும் நீங்கள் கிளாத்தை ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. கிளாத் ஸ்டஃப் பண்ணுறது என்னோட ப்ரிஃபரன்ஸ், அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காட்டன் ஸ்டஃப் பண்ணுறது உங்கள் விருப்பம். ஸோ நல்லா பாருங்கள், நான் பாடியோட பேக் லுப்பையும் பாட்டமோட ஃப்ரண்ட் லுப்பையும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வரேன். ஸோ இதே நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட பாடி கீழே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொண்டையும் கையும் தான் செய்யணும். நாம் உள்ளார கார்ட்போர்டும் பேஸ்மெண்ட்டில் கார்ட்போர்டும் வச்சனால இது பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குது ஆடாமல். அடுத்த பார்ட்டில் கொண்டையும் கையும் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். போகிறதுக்கு முன்னாடி நாம் சிரிப்போம் சந்திப்போம் சேனல்லையும் போய் பாருங்கள். இந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், போய் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் இந்த சேனலுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ தேங்க்யூ. சேவ் நேச்சர்.